நேத்து தான் பிக் பாஸ் முடிஞ்சது. முத்துக்குமரன் ஜெயிச்சுட்டாரு. நம்மளுக்கு சௌந்தர்யா வந்து ஃபர்ஸ்ட் ரன்னரு, அதுக்கப்புறமேட்டு விஷால் வந்து 3 ரன்னரு, செகண்ட் ரன்னரு அப்படின்னு சொல்லி வந்து எல்லாம் முடிஞ்சது. அப்புறமேட்டு டாஸ்க்குக்காக நம்மளுடைய ரயானுக்கு வந்து அவார்டு கிடைச்சது. எல்லாம் ஓகே. நம்ம ஜாக்லினுக்கு கிடைச்ச மரியாதை மிக அற்புதமான மரியாதை. எல்லாமே நல்லது தான். எல்லாமே ஒரு இடத்துக்கு வந்துருவாய்ங்க. சரி ட்விட்டர் பக்கம் போலாம். சரி பிக் பாஸ்ல முத்துக்குமார் சப்போர்ட் பண்ணி பயங்கரமா சப்போர்ட் பண்ணி எல்லாருமே என்ஜாய் பண்ணி கொண்டாடிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவை சப்போர்ட் பண்றவங்க உட்காந்துட்டு, இன்னொரு சைடு அவங்க வந்து எல்லா டைமும் நடக்கும் தெரியுமா? பீப்புள்ஸ் சாம்பியன் இவங்க தான். ஆனா வந்து என்ன சொல்றது? வெறும் பிக் பாஸ் சாம்பியன் தான் அவங்க அப்படிங்கிற மாரி பயங்கரமா ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்பதான் நான் போய் பார்த்தேன். சரி என்னடா பேசிட்டு இருக்காய்ங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல போய் எடுத்து பார்த்தா, அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காய்ங்க. அதாவது சௌந்தர்யா நேத்து பேசின ஒரு விஷயம் இருக்குல்ல, அத வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நல்ல வேளை என் கைய நீங்க தூக்கிடுவீங்கன்னு பார்த்தேன் சார். நல்ல வேளை நீங்க வந்து முத்துக்குமார் கைய தூக்கிட்டீங்க. இல்லைன்னா எங்க அப்பாவே அந்த டிராஃபிக் பண்ணிட்டு போய் முத்துக்குமார்ட்ட குடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சௌந்தர்யாவோட அப்பாவுக்கு சௌந்தர்யாவுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த ஒரிஜினல் சௌந்தர்யா உடைய அந்த முழு தாட் ப்ராசஸ் வந்து வந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் கிடைக்கல. அவருக்கு வந்து அவர் பேசும்போது ஒரு சின்ன ஒரு விரக்தியில பேசுற மாரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. அவருடைய சௌந்தர்யாவோட அப்பா பேசும்போது. முத்துக்குமார் வீட்ல அவங்க ஆல்ரெடி வந்து சரி அவங்க ரொம்ப பெரிய சந்தோஷமான, பெருமையான ஒரு இடத்துல இருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைச்சிச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல அவங்க இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இதுக்கு அடுத்து பிஆர் ஒர்க் இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிஆர் ஒர்க்ன்னு சொல்ல முடியாது. ஃபேன்ஸ் ஒர்க்ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா பிஆர் போதும். ஃபேன்ஸ் ஒர்க்ல என்ன சொல்றேன்னா, ஒருத்தங்க வெற்றி அடைஞ்சுட்டாங்கன்னா, அந்த வெற்றிய நம்ம கொண்டாடுறதுங்கிறது ஒரு பக்கம். அந்த வெற்றி வந்து அன்டிசர்வ்டு வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரவீந்தர் உள்ள போயிட்டு வெளிய வந்ததுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அது வந்து எனக்கு ரொம்ப அழுத்தமாக வந்து ஒரு பதிவாச்சு மைண்ட்ல. என்னன்னா, சௌந்தர்யா உள்ளுக்குள்ள வந்து அ தனக்கு தெரிஞ்ச கேம சௌந்தர்யா ஆடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. வெளிய சௌந்தர்யாவுக்காக நடத்தப்பட்ட அந்த பிஆர் ஒர்க் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் தவறான ஒரு இடத்த நோக்கி நகர்ந்துருச்சு. அந்த பொண்ணு தானா விட்டுருந்தா கூட ஏதாவது உருட்டி பெரட்டி ஏதோ ஒண்ணு ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கடைசியில வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த நோக்கி, அந்த பொண்ணோட பேர வச்சு நெகட்டிவா வந்து கிரியேட் பண்ணப்பட்ட அந்த அஜெண்டா தான் ஒரு நெகட்டிவிட்டி கொண்டு வந்துருச்சு அப்படின்னு நான் நம்புறேன். அதுதான் வந்து இந்த வெற்றிய சௌந்தர்யாகிட்ட இருக்கிற அந்த வெற்றிய வந்து பறிச்சதோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல நானும் யோசிக்கிறேன். பட் ஆனா 2 பேருமே இந்த மேடையில நின்ன 2 பேருமே வந்து ரொம்ப டிசர்விங்கான ஆட்கள் தான். ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சு திறமை மூலமா வந்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த தாண்டி, அவன் பட்டிமன்ற பேச்சாளர், இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ 2 பேருமே வந்து தனக்கு என்ன தெரியுமோ, தான் எதில ஸ்ட்ராங்கா இருக்குமோ, அத உணர்ந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கான அங்கீகாரம் வந்து கிடைச்சிருக்குது. அதில வந்து முத்துக்குமார் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவான விஷயம் வந்திருக்கு. அதனால அவங்க பெரிய அளவுக்கு முத்துக்குமாருக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. அத ஒண்ணும் நம்ப மறுக்கவே முடியாது. நல்லது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வெற்றிய கொண்டாடணும். ஆனா, அந்த அடுத்தவங்களோட அந்த வெற்றிய பார்த்து மறுபடியும் கல்லெறிஞ்சிட்டே இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா, ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும்னு நான் நம்பல. அது எப்பயுமே வந்து யூஸே கிடையாது. இவங்க என்ன பண்றாய்ங்கன்னா, பொ அதாவது ஒரு ப்ரோகிராம் பண்ணி முடிச்ச பிறகும் கூட, ப்ரோகிராம் முடிஞ்ச பிறகும் கூட, அவங்க அப்படியே நிறுத்தாம, அதையே திரும்ப திரும்ப பேசி, 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 பேசி அவங்கள பில்டப் பண்ணி விட்டுறாய்ங்க. இப்படிதான் மும்தாஜுக்கு பில்டப் பண்ணாய்ங்க. அதுக்கப்புறமேட்டு நெறைய பேரு அந்த பீப்பிள்ஸ் சாம்பியன் அப்படி இப்படின்னு உருட்டி, உருட்டி அப்புறம் விக்ரமன வந்து உருட்டி விட்டாய்ங்க. ஆனா, அவங்கலாம் எங்க போயிட்டாங்க? காணாம போயிட்டாங்க. சௌந்தர்யா வந்து நேத்து பேசின பிறகு அந்த மேடையில கிடைச்ச அந்த சின்ன வாய்ப்புல கூட அந்த பொண்ணு வந்து எவ்வளோ ஸ்போர்ட்டிவா காட்ட முடியுமோ காட்டிட்டு வெளிய வந்துட்டாங்க. அத அப்படியே விட்டுட்டோம்னா, அது அற்புதமான விஷயமா போய் நின்றும். மக்கள் மத்தியில அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைச்சிரும். அத இன்னும் ஓவரா போட்டு ஓவர் டூ பண்ணிக்கிட்டே இருந்தா, கிடைச்சிருக்க நல்ல பேர் கூட அது ஹோல்ட் ஆகி நின்றுருக்காது. நீங்க இவ்வளோ பேசுறாய்ங்களே, இந்த 2 மேடையிலயுமே முத்துக்குமார், சௌந்தர்யா 2 பேரும் டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் தான். ஏதோ ஒரு கேட்டகரியில 2 பேருமே. பட் ஆனா விஷால் வந்து அந்த இடத்துக்கான சரியான ஆளா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அது கிடையாது அப்படின்னு நம்புறேன். எப்படி விஷாலுக்கு வந்து இத்தன மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்ன வரைக்குமே நம்பிக்கையே இல்ல. அது என்ன ஒரு தாட் ப்ராசஸ்ல அவங்க பண்றாய்ங்க, என்ன மனநிலையில பண்றாங்கன்னு என்னால வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இன்னொரு பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, தீபக்கா இருக்கட்டும், மஞ்சரியா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து நம்மளுடைய ஜாக்கா இருக்கட்டும், இவங்கலாம் டிசர்விங்கான பெர்சன். ரயன் கூட எடுத்துக்கலாங்க. மொத்தம் அவங்கலாம் ரொம்ப டிசர்விங்கான ஆட்கள். அவங்க அவ்வளோ உழைப்ப போட்டுருக்காங்க. அவ்வளவு வந்து பிரச்சனைகள வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. விஷால் வந்து அந்த லவ் ட்ராக் மட்டும் தான் ஓடிட்டு இருக்குது. அத தவிர்த்து வேற எதுவுமே வந்து பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து உருவாக்குன மாரி தோணவே இல்ல. எல்லா இடத்துலயுமே வந்து அப்படியே என்ன சொல்றதுன்னா, அ கூடவே வந்து டிராவல் பண்ணி அது மூலமா ஒரு ஃபேம கிரியேட் பண்ணி தான் விஷால் போயிருக்காப்டியே தவிர, பட் ஆனா ஒரு பெரிய இம்பாக்ட்டா உருவாக்குன தாட் ப்ராசஸ் வந்து எனக்கு ஏற்படவே இல்ல. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுங்க நீங்க எழுதுங்க. பட் ஆனா விஷால் வந்து அந்த 2ண்ட் ரன்னர் அப்புக்கு தகுதியான ஆளா எனக்கு தோணல. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அது ஜாக்லினா இருந்திருக்கணும், இல்ல வந்து தீபக்கா இருந்திருக்கணும், மஞ்சரியா இருந்திருக்கணும், இல்ல ரயனா இருந்திருக்கணும். இவங்க தான் இருந்திருக்கணும். அப்புறம் பவித்ரா கூட ஓகே. இந்த 5 பேர் தான் இருந்திருக்கணும். பட் ஆனா அந்த இடத்துல விஷால் வந்தது எனக்கு பர்சனலா வந்து மன வருத்தத்தை குடுக்குது. அது வந்து ஏன்னா தீபக்கு,
ஜாக்லின் இவங்கெல்லாம் வந்து பண்ண அந்த கேமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்துருக்கேன். அது ரொம்ப நம்ம உன்னிப்பா கவனிச்சதுனால, நமக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்க எழுதுங்க. ஸோ மத்தபடி நம்ம சொல்றதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளோதான். தயவு செஞ்சு சொல்றேன், அவங்களுக்கு கிடைச்ச ஃபேமு ரொம்ப பாசிட்டிவான இடத்துக்குள்ள கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. விஜய் டிவி. ஓரளவுக்கு. அந்த ஃபேம் வச்சு அவங்க வளரட்டும். நம்ம அதுக்கப்புறமேட்டு உட்காந்து ரொம்ப ஓவரா உருண்டிக்கிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். அப்போ உங்க கருத்து, அதுக்கப்புறம் நம்ம சொல்றதுக்கு வேற என்ன இருக்கு? உங்களுடைய கருத்துக்கள நீங்க எழுதுங்க. என்னோட கருத்த நான் சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.